வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கர்ம கணக்கை பற்றி விலாவாரியாக எழுதியிருக்கிறேன் என்றாலும் அது இன்று வரை எனக்கு ஒரு புரியாத புதிராகவே விளங்குகிறது. நம்முடைய கர்ம கணக்கையே நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. நாம் கொலை செய்யவில்லை, கற்பழிக்கவில்லை, பெரிதாக ஒன்றும் திருடவில்லை, எல்லாம் சரிதான். அதனால் நம் கர்ம கணக்கின் பக்கங்கள் காலியாக இருக்கின்றன என்று நாம் நினைப்பது தவறு. யாராவது நன்றாக வாழ்வதை பார்த்து, ஐயோ இவன் நன்றாக வாழ்கிறானே, நான் கஷ்டப்படுகிறேனே என்று நினைத்தால் போதும். அந்த நினைப்பே நம்முடைய கர்ம கணக்கை குழப்பி விட்டுவிடும். பொறாமப்படுறது அவ்வளோ பெரிய தப்பாயா? அதுவும் கொலை செய்ததும் ஒன்றாயிருமா என்று பலர் கேட்கிறார்கள். நன்றாக வாழும் 100 பேரை பார்த்து பொறாமைப்பட்டு இவன் அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பதும் ஒன்றுதான், ஒருவனை கத்தியால் கொலை செய்வதும் ஒன்றுதான். கோபமும் அந்த வகையைச் சேர்ந்ததுதான். யார் மேலாவது பயங்கரமாக கோபம் வரும் பொழுது அந்த மனிதர் அழிந்து போக வேண்டும் என்ற அளவுக்கு நம் நினைப்பு போய்விடுகிறது. சில சமயங்களில் அதுவும் ஒரு கொலையாகவே கர்ம கணக்கில் கணக்கிடப்படுகிறது. சாலையில் யாரோ காட்டுத்தனமாக பைக் ஓட்டி செல்வதை பார்க்கிறோம். பயங்கரமான வேகம். அந்த ஆளின் மேல் நமக்கு கோபம் வருகிறது, கட்டுப்படுத்த முடியாத கோபம் வருகிறது. என்ன சொல்கிறோம்? இந்த தெரு முக்கில் லாரி மோதி இவன் சாகணும், அப்போ தான் இவனுக்கு அறிவு வரும் என்று நாம் கோபப்படுகிறோம். அதுவும் பாவக்கணக்கு தான். சரி, அப்படி வண்டி ஓட்டுபவன் உங்கள் நெருங்கிய நண்பனின் மகனாக, இல்லை உங்கள் தம்பியின் மகனாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? ஐயோ பாவம் புள்ள, விவரம் தெரியாமல் இப்படி ஓட்டுறானே, அம்மா பச்சை புடவைக்கார, இவன் பத்திரமா வீடு போய் சேரணும் தாயே என்று வேண்டிக் கொள்வீர்கள் தானே? அதே பிரார்த்தனையை அந்த முகம் தெரியாத 3ஆம் மனிதருக்கும் செய்தால் என்னவாம்? அது அவனுக்கு நல்லதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது. உங்கள் கர்ம கணக்கு தெளிவாக இருக்கும். அடுத்தவர்களின் கர்ம கணக்கை எடை போடுவது அபத்தம். யாராவது துன்பப்பட்டால், அன்னைக்கு ஆட்டம் போட்டான் இன்னைக்கு அனுபவிக்கிறான் என்று நாக்கில் நரம்பில்லாமல் பேசாதீர்கள். அது உங்கள் கர்ம கணக்கை பாதிக்கும். அடுத்தவருடைய மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கின்றன என்று தெரியாமல் யாரையும் விமர்சிப்பது, இல்லை அவர்களை காரணமாக வைத்து கொண்டு கடவுளின் தர்ம நியாயங்களை விமர்சிப்பது மிகப்பெரிய பாவம். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அந்தால் இப்படி கஷ்டப்படுறாரு, தர்மம் செத்து போச்சு என்று வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசாதீர்கள். அந்த மனிதர் உங்களுக்கு நல்லவராக இருந்திருக்கலாம், அவர் மனைவிக்கு யமனாக இருந்திருக்கலாம், நினைக்க முடியாத பல பெரிய துரோகங்களை செய்திருக்கலாம். அதனால்தான் நம் இந்து மதம் ஆணித்தரமாக சொல்கிறது, நம்முடைய துன்பத்தின் ஆணி வேர் நம் கர்ம கணக்கு என்றாலும், துன்பம் வரும் வேளையில் அது நமக்காக இருந்தாலும் சரி, மற்றவருக்காக இருந்தாலும் சரி, அதன் காரணத்தை ஆராயக்கூடாது. கொஞ்சம் கூட புரியாத கர்ம கணக்குகள் பல இன்னும் என் நினைவில் இருக்கின்றன. இந்த கர்ம கணக்குகள் பொதுவாக இயல்பாக ஒருவருடைய நம்பிக்கையை குலைத்துவிடும். ஆனால் இந்த குழப்பமான கர்ம கணக்குகள் எனக்கு பச்சை புடவைக்காரியின் மேல் இருக்கும் நம்பிக்கையை இன்னும் ஆழமாக்கி இருக்கின்றன. முதல் உதாரணம் மாதவன். அது நிஜப்பெயர் அல்ல. மாதவன் என்னுடன் பள்ளியில் படித்தவன். ஓரளவு நன்றாக படிப்பான். ஆனால் என்னை கவர்ந்தது அவனுடைய அதீத துணிச்சலும் அளவில்லாத பொறுமையும் தான். அந்த காலத்தில் ஆசிரியர்கள் எங்களை பெரம்பால் அடிப்பார்கள். நாங்கள் எல்லாம் ஆசிரியரிடம் பெரம்படி வாங்கும் பொழுது அலறுவோம், வழியால் கத்துவோம், அழுவோம். மாதவன் அமைதியாக இருப்பான். அவனுடைய இறுகிய முகத்தை பார்த்து பல ஆசிரியர்கள் பயந்து போய் அவனை அடிக்க மாட்டார்கள். 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தோம். அந்த நிகழ்வு இன்னும் நன்றாக நினைவில் இருக்கிறது.
அன்று என்னவோ தெரியவில்லை, எல்லோரும் சேட்டை செய்யும் மனநிலையில் இருந்தோம். ஒரு மாணவன் வீட்டிலிருந்து தீப்பெட்டியை கொண்டு வந்திருந்தான். வகுப்பில் இருந்த ஒவ்வொருவரும் நோட்டில் இருந்து ஒரு காகிதத்தை கிழித்து கொடுத்து அந்த காகித குவியலை வகுப்பறையிலேயே போட்டு எரித்தோம். தீ கனன்று கொண்டிருந்த பொழுது ஆசிரியர் வரும் சத்தம் கேட்டது. பலரும் ஓடிப்போய் அவரவர் இடத்தில் உட்கார்ந்து பாடம் படிப்பது போல் பாபலா செய்ய ஆரம்பித்தோம். மாதவன் கொஞ்சம் குண்டாக இருப்பான். அவனால் வேகமாக ஓட முடியவில்லை. இந்த சமயத்தில் அவன் ஓடியிருந்தால் மாட்டிக்கொள்வான். ஆனால் அவன் ஓடாமல் அங்கேயே இருந்து மெதுவாக எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்துவிட்டு பாதி எரிந்த காகிதங்களை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு அமைதியாக தன் இடத்திற்கு நடந்து போய் அமர்ந்து கொண்டான். இத்தனையும் ஆசிரியரின் நேரடி பார்வையில் நடந்தது. அந்த ஆசிரியருக்கு மாதவனை மிகவும் பிடிக்கும். ஏண்டா மாதவா, நீயே இப்படி பண்ணலாமாடா? மாதவன் அமைதியாக பதில் சொன்னான். நான் ஒன்றுமே பண்ணலை சார். யாரோ சேட்டைக்கார பசங்க தீயை பற்ற வச்சுட்டாங்க. அது ஆபத்தாயிரும் இல்லையா? அதான் அந்த தீயை அணைச்சிட்டு பேப்பரெல்லாம் குப்பை தொட்டியில் போட்டுட்டு வந்தேன். யார் பற்ற வச்சாங்க சொல்லு, அவங்க தோலை உரிச்சிடுறேன். சார், அதை சொன்னால் கிளாஸ் முடிஞ்ச உடனே அவங்க ஏன் தோலை உரிச்சிடுவாங்களே சார். மொத்த வகுப்பும் சிரித்தது. ஆசிரியரும் சிரித்தார். பிரச்சனை தீர்ந்தது. அந்த வகுப்பிலே நாங்கள் இரண்டொருவர் நன்றாக படித்தோம் என்பது உண்மைதான். ஆனால் மாதவனை போன்ற ஒரு துணிச்சலான அணுகுமுறை எங்கள் யாரிடமும் இல்லை. மாதவனை போன்ற ஒரு மாணவனை நான் அதற்கு முன்னாலும் பார்த்ததில்லை, பின்னாலும் பார்த்ததில்லை. மாதவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வருவார் என்று நான் கணித்து வைத்திருந்தேன். பள்ளி, கல்லூரி, CA எல்லாம் முடித்துவிட்டு நான் தொழில் தொடங்கி பல ஆண்டுகள் ஆனபின் பள்ளியில் என்னுடன் படித்த ஒருவனை சென்னையில் சந்தித்தேன். அவனிடம் நான் முதல் கேட்ட கேள்வி மாதவனை பற்றித்தான். மாதவன் எங்கடா இருக்கா, என்னவா இருக்கான், அவனை பார்க்கணுமே. உனக்கு விஷயமே தெரியாதா? அவனுக்கு ஒரு மாதிரி புத்தி கலங்கி போச்சுடா. காலேஜ் படிப்பை பாதியில் நிறுத்திட்டான். வேலைக்கு போகல, வீட்டில் சும்மா தான் இருக்கான். எனக்கு எங்கேயோ வலித்தது. மாதவனுக்காக பிரார்த்தித்தேன் என்பது உண்மைதான். ஆனால் அன்றிலிருந்து யாருடைய துன்பத்திற்கும் காரணம் தேடுவதை விட்டுவிட்டேன். 2வது உதாரணம். என் தந்தைக்கு இதய நோய் இருப்பது கண்டறியப்பட்டவுடன் அவரை அந்த காலத்தில் பிரபலமாக இருந்த ஒரு இதய நோய் நிபுணரிடம் அழைத்து சென்றோம். அந்த மனிதரை பார்க்க வேண்டுமென்றால் 4 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். எனக்கு அந்த மருத்துவர் பேசுவது மிகவும் பிடிக்கும். மிகவும் மென்மையாக பேசுவார். அவர் பேசும்போது நாம் காதுகளை தீட்டிக் கொண்டு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர் பேசுவது கேட்காது. ஒரு முறை நானும் என் தாயும் என் தந்தையை அந்த மருத்துவரிடம் காட்டிவிட்டு காரிலே வீடு திரும்பி கொண்டிருந்தோம். என் தாய் என் தந்தையிடம் சொன்னார், நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பெருசாக கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த டாக்டரை பார்த்தீங்களா, எவ்வளவு சாஃப்டாக மென்மையாக பேசுகிறாருன்னு. அப்படி பேசினா உடம்புலையும் மனசுலையும் எந்த நோயும் இருக்காது. என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது என்று தந்தை முகத்தில் அடித்தார் போல் சொல்லிவிட்டார். இது நடந்து 4-5 மாதங்கள் கழித்து ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. அந்த இதய நோய் நிபுணருக்கே, மென்மையாக பேசும் அந்த இதய நோய் நிபுணருக்கே மாரடைப்பு வந்துவிட்டதாக சொன்னார்கள். அது எப்படி அவ்வளவு மென்மையாக பேசியவருக்கு மாரடைப்பு வரும் என்று ஆச்சரியப்பட்டேன். 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்து எப்படியோ அவரை காப்பாற்றி விட்டார்கள். 3ஆம் முறை வந்த பொழுது அவர் இறந்து விட்டார். பாவம், அவர் மனதில் வெளிப்படுத்த முடியாத என்ன மாதிரியான அழுத்தங்கள் இருந்தனவோ, அவை எந்த அளவு இருந்தனவோ நமக்கு தெரியாது. நாம் அவருடைய மென்மையான குரலை வைத்து அவரையும் அவருடைய கர்ம கணக்கையும் எடை போட்டது தப்பாக போய்விட்டது. கர்ம கணக்கில் ஒன்றை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். யாருடைய துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் காரணம் தேடாதீர்கள், கிடைக்காது. உங்களுடைய இன்ப துன்பங்களுக்கும் காரணம் தேடாதீர்கள், அது நமக்கு தேவையும் இல்லை. நம்மை கடித்த நாய் கருப்பா வெள்ளையா என்ற ஆராய்ச்சி தேவையில்லாதது. நமக்கு உடனடி தேவை நாய்க்கடி மருந்துதான். அதுதான் அன்பு. நீங்கள் துன்பப்பட்டாலும் சரி, மற்றவர்கள் துன்பப்பட்டாலும் சரி, சர்வரோக நிவாரணியாக இருக்கும் ஒரே மருந்து இந்த மந்திரம்தான்.
அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த நாளைப் போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.